யாரு வந்து இந்த வாஷிங் மிஷின் வச்சிட்டு இருக்கிறது, யாரு ஷாப்பிங் பண்றது, இதெல்லாம் வந்துங்க இவங்க தான் திருடி பிறரை நம்பான்னுவாங்க. போல இவங்க பண்ண காரியங்கள்லாம் அடுத்தவன் பண்ணுவான்னு யோசிக்கிறாங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்றவர் பிரைம் மினிஸ்டர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டுற பழைய பிளானிங் கமிஷன் தான் இப்ப நிதி ஆயோக்ன்ற இந்தியில பேரை மாத்திட்டாங்க இவங்க மோடி வந்து. இப்ப இதுல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா விஜய் போறதும் தப்பு இல்ல, ஸ்டாலின் போனதும் தப்பு இல்லை. ஆனா சிக்கலே என்னன்னா மோடியே தான் பிரதமராக இருக்கிறார் 12 வருஷமா. ஸோ இவர் 2021 தான் ஆட்சிக்கு வந்தார். முதல் 4 வருஷம் இவர் கலந்துக்கவே இல்லை. கலந்துக்காதது தப்பு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு முறையும் காணொலி போடுவார். நாளைக்கு நிதி ஆயோக் மீட்டிங் நடக்க போகுது டெல்லியிலன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவார் ஒரு காணொலியை, வீடியோ. என்னன்னு, நான் ஏன் போகவில்லை என்றால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, நிதி பகிர்வில் நியாயம் இல்லை, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நம்மை நடத்துக எல்லாம் ஓகே. நான் அதெல்லாம் மறுக்கல, அது இருந்தது, அதுதான் உண்மை, இப்பவும் இருக்குது. ஆனால் நான் அதனால கலந்துக்கலன்னு சொன்னீங்களே முதல் 3 வருஷம் 4 வருஷம், அந்த கடைசி வருஷம் ஏன் கலந்துக்கிட்டீங்க? எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இந்த 4 வாட்டி போகாததுக்கும் 5ஆவது வாட்டி இவர் போனதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, நீங்க பாய்காட் பண்ணது தான் தப்பு. 4 வருஷம் எதுவா இருந்தாலும் சிங்கத்தின் புகைக்குள்ளே போய் நீ அவங்க கிட்ட பேசணும். விஜய் போய் சொன்னார் பாருங்க, இந்த மும்மொழி திட்டத்தை திணிக்காதீங்க, 2 மொழி எங்க கல்வி திட்டம் தான், 2 மொழி தான் வேணும், நீட்ல நீங்க வந்து கட்டாயப்படுத்தாதீங்க, அட்லீஸ்ட் ஸ்டேட் கோட்டால ஃபில்அப் பண்ற MBBS BDS போஸ்ட்டுக்காவது நாங்கள் +2 மார்க்கை வச்சே நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களை அனுமதிங்க. அப்போ அங்கே போய் நேராக பேசணும். சும்மா இங்கே டயலாக் அடிச்சுக்கிட்டு காணொலி போடக்கூடாது. ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றோன்ற மாதிரி ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஒன்று. இப்போ அவருக்கு வேற பாவம் வேலை வெட்டி எதுவும் இல்லை. டெய்லி வந்து அறிவாலயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு, முன்னால் அப்படி தான் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட்டாக விடுவார். திமுக காரங்களுக்கு மென்டல் பேலன்ஸ் இல்லாத ஆயிடுச்சு. ஏன்னா 21 26 இல்லை 31 41 நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்த சேகர் பாபு மாதிரி ஆட்களை நம்பி நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு அசால்ட்டா இருந்தாங்க. மக்கள் வந்து கொளத்தூர்ல ஸ்டாலினை தோக்கடிப்பாங்கன்ற உணர்வே இல்லாம இருந்திருக்காங்கன்னா அவங்க கன உலகத்தில் இருந்திருக்காங்க, நிஜ உலகத்திலேயும் இல்லை. அவங்க 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க யூடியூப்க்கு. இன்னைக்கு இவங்க வந்து அடுத்தவங்க ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, கவர்ச்சியில ஜெயிச்சிட்டாங்கன்னு. அதனால வந்துங்க திமுகவுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள்னா, இந்த பாஜகவுக்கு ஜெராக்ஸா வந்து இவர் செயல்பட, அதை தான் நான் சொன்னேன். யார் செயல்பட்டது? ஒரே ஒரு செந்தில் பாலாஜி கதையை நான் சொன்னேன். இப்போ ஒன்றா வேணாம், இன்னொரு கதையை சொல்கிறேன். வைத்தியலிங்கம்னு அதிமுகவில் அவர் இப்போவும் ஜெயிச்சு எம்எல்ஏவா, திமுக எம்எல்ஏ வந்து உட்காந்துட்டு இருக்கார் சட்டசபையில். அந்த வைத்தியலிங்கம் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் வந்து ஏதோ சபர்பன் ஏரியா, தாம்பரத்துக்கு அந்த பக்கம்னு நினைக்கிறேன், பெருங்கலத்தூரை தாண்டி ஒரு அடுக்குமாடி குடியிருப்போ வீட்டு வசதி ஏதோ பண்ணுறதுக்காக ஒரு நிறுவனத்துக்கிட்ட 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார்னு சொல்லி திமுக ஆட்சியில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அது வழக்கு போடுறதே அவர் வருவாரா இழுக்கலாமான்றதுக்கு தானே, குற்றவாளியை தண்டிப்பதற்காக அல்ல. திமுகலாம் அப்படி தான், அதிமுகவும் அதே மாதிரி தான், எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக பன்னீர்செல்வம் போகிறதுக்கு முன்னால் அவர் போயிட்டார், வைத்தியலிங்கம் போயிட்டார், திமுகவில் இணைந்தார். இணைஞ்ச உடனே யார் கேஸ் போட்டாங்களோ திமுகவில், டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸு, அந்த அதிகாரியே கோர்ட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆதாரங்கள் இல்லாததால் இந்த கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், நீதிமன்றம் அதற்கு துணை இல்லை அனுமதி வழங்கணும். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா எந்த வழக்கிலையும் அது கோர்ட்டுக்கு போயிடும். அப்புறம் அதை நீங்கள் வாபஸ் வாங்கினோன்னா கூட கோர்ட்டு பர்மிட் பண்ணணும். இதுதான் ஒரு நடைமுறை சட்டப்படி. அப்போ செய்கிறாங்க. இது திமுக ஆட்சியில் அந்த அந்திம காலத்தில் அது முடிந்தும் முடியாமல் இருந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் பண்ணி விட்டானுங்க. இப்போ புதிய ஆட்சி தாவேக்கா வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அருண் டிஜிபியாக போட்டாங்க. ரொம்ப சர்ச்சைக்குரிய நபர் தான் அவர். இப்போ அரசாங்கம் முடிவு அவருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, விடக்கூடாது லஞ்சம் பண்ணவனை, அதனால் போய் கோர்ட்டில் போயிட்டு
நாங்கள் அதை திருப்பி வாங்கிக்கிறோம், விசாரணையை நாங்கள் மேல் விசாரணை தொடங்க போகிறோம், அதனால் முடிச்சிக்க மாட்டோம்னு வாங்குங்க, அது முந்தைய அரசு சொன்னது, அவங்க ஆதாயத்துக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாங்க போகிறாங்க. அதுக்காக கோர்ட் வரைக்கும் பேப்பர்ஸ் மூவ் ஆயிடுச்சு. இப்போ யார் வந்து இந்த வாஷிங் மிஷின் வச்சிட்ருக்கிறது, யார் ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்துங்க இவங்க தான் திருடி பிறரை நம்பான்னுவாங்க. இப்போ இவங்க பண்ண காரியங்கள்லாம் அடுத்தவன் பண்ணுவான்னு யோசிக்கிறாங்களா? அதனால் திமுகவுக்கு பொது வாழ்க்கையில் ஊழலை பற்றியோ, ஆட்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியது பற்றியோ, அப்புறம் வந்து ஊழல் லஞ்சத்தை பற்றியோ, குற்றங்களை பற்றியோ, ஏங்க குற்றம்னு நான் சொல்கிறேன் ஒன்று. அதாவது ஞானசேகரன்னு ஒருத்தன் சைதாப்பேட்டையில் ஏதோ கடை வச்சிருக்கிறவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணான். அவனை கைது பண்ணாங்க. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கைது பண்ணாங்க. அவன் ஒரு சார்கிட்ட பேசினாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. யார் அந்த சார்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையா? ஆனால் என்ன வெளியே வந்ததுன்னா, மா சுப்பிரமணியம் சைதாப்பேட்டை எம்எல்ஏவாக இருந்த மாவட்ட செயலாளர் திமுகவில், இவர் ஸ்டாலினுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாம் அவர் தான். மேயராக கூட இருந்தார். ஸ்டாலினுக்கு அப்புறம் மேயராக அவர் ஆக்குனாங்க. அவர் வந்து அவர் வீட்டில் அந்த ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது, அந்த ஞானசேகரன் திமுக பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் படங்கள்லாம் அப்படியே வெளியே வந்தது. சமூக ஊடகம் தான் இப்போ சும்மா இருக்க மாட்டானே. 25 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எடுத்து விடுவான். இப்போ நல்ல வேலை, அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொன்னார்னா, திமுக பேச்சாளர் இல்லை அவர் கட்சி உறுப்பினரில் கட்சி அனுதாபி. எப்படி கிட்னி திருட்டு நடந்தப்போ அந்த கதிரவன் முன்னாள் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ஹாஸ்பிட்டலில், இல்லைங்க அப்படி திருட்டுன்னு சொல்லாதீங்க, அது முறைகேடுன்னு நம்ம மா சுப்பிரமணியன். இவனுங்களா மாதிரி பேர் வச்சிருக்கிறதுக்கும் பேர் மாற்றுறதுக்கும் இனி எவனும் வர முடியாது இந்தியாவில். ஸோ இதே மாதிரி தான் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சுல்ல சார் டெல்லியில. இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் அந்த கூட்டம் நடந்தப்ப மோடி பக்கத்தில் வந்து இவர் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த பாஜக வந்து ஆதரவாக இருக்கிறாரு, அமலாக்கத்துறை அந்த சார்ந்த விஷயங்களுக்காகன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு இப்போ வந்து இவர் வந்து நீங்களும் இப்போ அதே மாதிரி தான் முதல் வரிசையிலே நிற்கிறீங்க, அப்போ நீங்கள் கரூர் சம்பந்தத்துக்காக அவர் கூட ஆதரவாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கிறார். இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் விரிவாக பேசி முடிப்போம் இந்த நிகழ்வை. ஃபஸ்ட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்றவர் பிரைம் மினிஸ்டர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டுற பழைய பிளானிங் கமிஷன் தான் இப்போ நிதி ஆயோக்ன்ற இந்தியில் பேரை மாற்றிட்டாங்க இவங்க மோடி வந்து. ஸோ அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் கலந்து கொள்வது என்பது வழக்கம், மரபு, அதுதான் சரி. உங்கள் மாநிலத்தை பற்றிய நிதி விஷயங்கள், நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கான ஒரு ஃபோரம், அது ஒரு மேடை. இப்போ இதில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக விஜய் போகிறதும் தப்பு இல்லை, ஸ்டாலின் போனதும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே சிக்கலே என்னன்னா, ஸ்டாலின் முதல் 4 வருஷம் ஏன் போல? ஸ்டாலின் 4 வருஷம் போல ஏன் இதை பேசுகிறாங்க ஜனங்க சொல்கிறாங்க? இல்லை விஜய் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, இதை கிரிட்டிசைஸ் பண்ணாரான்னு. ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா முதல் 4 வருஷம் ஸ்டாலின் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அப்போவும் பிரதமர் மோடி தான். ஆள் ஒன்றும் மாறிடல, ஆள் மாறிட்டார் அதனால் நான் போனேன் வந்தேன்லாம் சொல்ல முடியாது. 2014 மோடியே தான் பிரதமராக இருக்கிறார் 12 வருஷமாக. ஸோ இவர் 2021 தான் ஆட்சிக்கு வந்தார். முதல் 4 வருஷம் இவர் கலந்துக்கவே இல்லை. கலந்துக்காதது தப்பு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு முறையும் காணொலி போடுவார். நாளைக்கு நிதி ஆயோக் மீட்டிங் நடக்க போகுது டெல்லியிலன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவார் ஒரு காணொலியை, வீடியோ. என்னன்னுவார், நான் ஏன் போகவில்லை என்றால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, நிதி பகிர்வில் நியாயம் இல்லை, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நம்மை நடத்துக, எல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் மறுக்கலை, அது இருந்தது, அதுதான் உண்மை, இப்போவும் இருக்குது, இது இருக்கும். ஆனால் நான் அதனால் கலந்துக்கலன்னு சொன்னீங்களே முதல் 3 வருஷம் 4 வருஷம், அந்த கடைசி வருஷம் ஏன் கலந்துக்கிட்டீங்க? எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா? இல்லை.
இன்றைக்கும் இருக்குதுன்ற நான். அதே நிலை தொடர்கிறது. ஏன்னா அதே ஆட்சி, அதே பிரதமர். நோ சேஞ்ச் இன் கவர்மெண்ட்டு, பர்சனும் சேஞ்ச் ஆகலை. அப்போ அதே மாதிரி நிலைமை தான் இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் 2025 போனீங்க, ஓடோடி சென்றீர்கள்? இப்போ நடுவில் என்ன வருதுன்னா, 4 வருஷம் போகமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, காரணங்களை பட்டியலிட்டீங்க, திடீர்னு 5ஆவது வருஷம் ஓடுறீங்க, அவசரமாக ஓடுறீங்க. அப்போ நீங்கள் காணொளி போடல, ஏன் போகிறேன், 4 வருஷமாக போகாதவன் நான் ஏன் போகிறேன், அங்கே மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்கு, வாங்கிட்டு வர போகிறேன்னு சொல்லியாவது காணொளி போட்டிருக்கணும்ல, போடலை. அப்போ என்னை போன்றவர்கள் அதை விமர்சனம் பண்ணும், கேள்வி கேட்டோம். என்னன்னா, இந்த 4 வாட்டி போகாததுக்கும் 5ஆவது வாட்டி இவர் போனதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, டாஸ்மாக் சிஎம்டி விசாகன் ஐஏஎஸ் அவர் வீட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க. அந்த நிறுவனத்தின் மேலே ரெய்டு நடத்துகிறாங்க அமலாக்க பிரிவினர், அமலாக்கத்துறை, இடி. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, வாட்ஸ்அப் சாட் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போ ரித்தீஷ்ன்ற ஒரு ஆள், அவன் யாருன்னா அவன் ஒன்று யாரும் கிடையாது. அதாவது எடுபிடி, குறிஞ்சியில் உதயநிதி துணை முதலமைச்சர் வீட்டில் இருக்கிற ஒரு எடுபிடி, அவருக்கு எல்லாம் எல்லாம் ஆலினால் அழகுராஜா. இப்போ அவன் தான் அவர் கட்டளை போடுறான். யாருக்கு? விசாகன் ஐஏஎஸ்க்கு. இந்த ஃபேக்ட்ரிலேருந்து இவ்வளோ பேரல் நீங்கள் வாங்கணும், இந்த ஃபேக்ட்ரிலேருந்து இவ்வளோ பாட்டில் வாங்கணும்னு அவன் முடிவு பண்ணி அவன் அலௌட் பண்ணுறான். ஏன்னா அவன் அதுக்கு தொகையை வாங்கியிருப்பான் அந்தந்த கம்பெனிங்களில். ஸோ அவர் அதை ஃபெய்த்ஃபுல்லாக அமுல்படுத்துவார். ஏன், எப்படி பண்ணான்? நீங்கள் சொன்னால் பண்ணிவிடுவாரா விசாகன்? முதல்ல விசாகன் வாட்ஸ்அப் நம்பர் தெரியுமா எனக்கு, உங்களுக்கு? அப்போ அவனுக்கு தெரியுது, அவனுக்கு சொல்கிறத அவர் செய்கிறாருன்னா, நீ இவன் சொன்னால் செய்யணும்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவர்கள் அவனை நான் பேச மாட்டேன், எனக்காக இவர் தான் பேசுவார் சொன்னதோடு தானே செய்கிறான். இப்போ உதயநிதியின் சார்பாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்குதுன்றது நமக்கு புலனாகிறது. அது விசாரணையில் இருக்குது, விசாரணை வரட்டும். அப்போ டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, இடி ரெய்ட் நடந்துட்டு இருக்கும்போது பல பேரை வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்க. இவன் லண்டனுக்கு ஓடிட்டான் கபால். ஏன் ஓடினான்? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. மடியில் கனம் இல்லைன்னா ரித்தீஷ் மடியில் அவன் குறிஞ்சிலே தானே இருக்கணும். ஏன் லண்டனுக்கு ஓடினான்? மடியில் கனம் இருக்குது, இடி வந்தானா பிடிச்சிருவான், அதனால் ஓடிட்டாங்க. அப்போ ஸ்டாலினுக்கு தெரியுது இடி குறிஞ்சி இல்லத்துக்கு நெருங்குது, எந்த நேரத்திலும் உதயநிதி மேலே கை வைப்பாங்க. இருந்தாலும் பிள்ளை பாசம் இல்லையாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, கொள்கையாவது கோட்பாடாவது கத்திரிக்காயாவது எட்ரா வேண்டிய ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடு, இதான் சான்ஸ். இந்த நேரத்தில் தான் கூட்டம் கூட்டியிருக்காரு மோடி. போய் ஐயா சரணம் ஐயப்பா போனார், பேசினார். அதுக்கப்புறம் தனியாக சந்தித்தார். பையனை எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன வேணுமோ நான் செய்கிறேன், அவ்வளோதான். டீல் முடிஞ்சது. இதை ஏன் மற்றவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது. நீங்கள் போனதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், போய் இருக்கணும். நீங்கள் பாய்காட் பண்ணது தான் தப்பு. 4 வருஷம் எதுவாக இருந்தாலும் சிங்கத்தின் குகைக்குள்ளே போய் நீ அவங்ககிட்ட பேசணும். விஜய் போய் சொன்னார் பாருங்க, இந்த மும்மொழி திட்டத்தை திணிக்காதீங்க, 2 மொழி எங்கள் கல்வி திட்டம் தான், 2 மொழி தான் வேணும், நீட்டில் நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க, அட்லீஸ்ட் ஸ்டேட் கோட்டாவில் ஃபில்அப் பண்ணுற எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போஸ்ட்டுக்காவது நாங்கள் +2 மார்க்கை வச்சே நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களை அனுமதிங்க. அப்போ அங்கே போய் நேராக பேசணும். சும்மா இங்கே டயலாக் அடிச்சுக்கிட்டு காணொலி போடக்கூடாது, அவங்கக்கிட்டே போய் குரலை ஒலிக்கணும். அதை அவர் செஞ்சுருக்காரு. சரி, நீங்கள் பண்ணாதது பண்ணீங்க, நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது, காரணம் இருந்தது. அதனால் நாங்கள் கேள்வி கேட்டோம், குற்றம் சொன்னோம். இப்போ அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவர் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் பண்ண மாதிரி அவர் போயிருக்காரு, அங்கே போய் நல்லா பேசியிருக்காரு, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை பற்றி உயர்வாக தான் பேசியிருக்காரு. இப்போ அவர் சிபிஐ கேஸுக்கு பயந்து போயிட்டாருன்னா, சிபிஐ அவரை விசாரித்து முடிச்சிட்டாங்களா? 2வது சிபிஐ கேஸில் அவர் அக்யூஸ்டா? இல்லை, அவர் ஒரு சாட்சி, விட்னஸ். இப்போ இவங்களுக்கு ஆணைக்கு அறோம்னா குதிரைக்கு குர்றோன்ற மாதிரி ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஒன்று. இப்போ அவருக்கு வேற பாவம் வேலை வெட்டி எதுவும் இல்லை,
டெய்லி வந்து அறிவாலயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு, முன்னால் அப்படி தான் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட்டாக விடுவார். அதை வேற கலைஞர் டிவியில், சன் டிவிலலாம் டெய்லி படிப்பானுங்க, வரிக்கு வரி படிப்பானுங்க. அதனால் இதெல்லாம் வந்துங்க சும்மா பேசுறதுங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கண்டு அவர் ஏன் பயப்படணும்? அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவர் வந்து கரூரில் அங்கே அந்த அந்த மாவட்ட கமிட்டி ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டத்தில் இஸ் நாட் த ஆர்கனைசர். அவர் ஒன்றும் ஏற்பாட்டாளர் கிடையாது. அவர் அந்த கூட்டத்துக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது, அதனால் அதை பற்றி விரிவாக பேச வேணாம். ஆனால் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், அவருக்கு என்ன தப்பு இருக்குது அதில்? அவர் வந்து போலீஸ் அனுமதித்த இடத்தில் நடந்த கூட்டத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் அவருக்கு என்ன அனுமதி கொடுத்தாங்களோ அந்த டைமில் போய் பேசிட்டு வந்துட்டார். அங்கே மக்கள் நெரிசலானாங்க, 41 பேர் உயிரிழந்தார்கள். அது சதியா, விபத்தா, ஆக்சிடெண்ட்டா, கான்ஸ்பிரசியா, இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் வேர் இன் விஜய் கம்ஸ். விஜய் பஸ் மேலே நின்றுட்டு இருந்தார், பேசினார், போயிட்டார். போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் தாமதமாக வந்தாருன்னு. தாமதமாக எங்கே வந்தார்? கோர்ட்டில் போலீஸே சொன்னாங்க, நாங்கள் இந்த 4:30 to 7:30 8:30 கொடுத்துருந்தோம், கரெக்டாக அவர் வந்து 8 மணிக்கு வந்துட்டு பேசிட்டு போனாருன்னு. ஸோ அதனாலங்க திமுக காரங்களுக்கு மென்டல் பேலன்ஸ் இல்லாத ஆகிப்போச்சுங்க இப்போ. ஏன்னா 21, 26 இல்லை, 31, 41 நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்த சேகர் பாபு மாதிரி ஆட்களை நம்பி நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு அசால்ட்டாக இருந்தாங்க. மக்கள் வந்து கொளத்தூரில் ஸ்டாலினை தோக்கடிப்பாங்கன்ற உணர்வே இல்லாமல் இருந்திருக்காங்கன்னா அவங்க கன உலகத்தில் இருந்திருக்காங்க, நிஜ உலகத்துலேயும் இல்லை அவங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் அந்த பேராசிரியர் காதர் மொய்தீன், முஸ்லீம் லீக் தலைவர், அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் தொலைக்காட்சியில், எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அவங்களுடைய முஸ்லீம் லீக் கூட்டணி அண்ணா திமுகவில் தானே இருந்தாங்கப்பா, திமுக கூட்டணியில் தான் இருந்தது. 50 வருஷமாக இருந்த கட்சி அது, அதுவே இப்போ போயிடுச்சு, அது வேறு விஷயம். இப்போ அந்த கூட்டணி பெண் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற ஒரு குழு கொளத்தூரில் ஒரு நாள் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க முதல்வருக்காக. அந்த குழு வந்து இவரை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியூட்டும் செய்தியை சொல்லித்தான். என்னங்க உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறோம், பெண்கள் ஓட்டெல்லாம் நமக்கு தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்டாலின் ஜெயிச்சிருவார்னு. அங்கே போய் பார்த்தா பெண்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிக்கலாக இருக்கும் போல இருக்கு. என்னம்மா சொல்கிறாங்கன்னு கேட்டாராம். இல்லை மாற்றம் வேணுங்க, அதெல்லாம் வந்து இவர் விஜய் சார் வந்தால் தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அபாயகரமாக இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் ஃபெய்த்ஃபுல்லாக அந்த தலைமைக்கு, அந்த அந்த கொளத்தூர் தொகுதி பொறுப்பாளருக்கெல்லாம் இதை கன்வே பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம திமுக ஆளுங்க தான் 2026 31, 36, 41 போயிட்டாங்களே. சேகர் பாபு இருக்கார் அண்ணன். அதனால் மக்கள் உணர்வு என்ன, மக்களிடம் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டிருக்குது என்பதையே தெரியாமல் கன உலகில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் தொடரட்டும் தொடரட்டும்னு இவங்களே பாடி இவங்களே கேட்டுட்டு இருந்தாங்க. 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க யூடியூப்க்கு. இன்றைக்கி இவங்க வந்து அடுத்தவங்க ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு. அதனால் வந்துங்க திமுகவுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அமைதியாக இருங்க. மக்கள் உங்களை தண்டித்திருக்கிறார்கள், நீங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டாம் என்று அகற்றி இருக்கிறார்கள். மக்கள் திருப்ப மதிச்சுங்க. உங்களை எப்போ திருப்ப கூப்பிட்டு வராங்க, கூப்பிடவே மாட்டாங்கலாம் நான் சொல்ல. அப்போ மக்களின் நன்மதிப்பை பெறும்படி காரியங்களை செய்யுங்க. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப திரு விஜய் அவர்களையும் புதிய ஆட்சியையும் நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறிய அதீதமான விமர்சனங்கள், அதுவும் 10 நாள் 20 நாள்லேயே பண்ணுறதால உங்களை மக்கள் மேலும் வெறுத்துருவாங்க. அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரி, இப்போ டெல்லிக்கு வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்காரு. அங்கே வந்து ரொம்ப நல்ல வரவேற்புமே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கர்நாடகாவுக்கும் போனார். அங்கேயுமே மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பும் இருந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது டெல்லியில் வந்து ரொம்ப செல்வாக்காக விஜய் அவர்களுக்கு வந்து இருக்கிறதுனால அடுத்த பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதாவதுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க 2 பேர் இருந்தாங்கன்னா விஜய் ரொம்ப சீக்கிரமாக சிஎம்மாக இல்லாத ஆகிடுவார். ஏங்க பிஎம்ன்றது என்னங்க, அவ்வளோ சின்ன போஸ்ட்டா, இல்லை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற போஸ்ட்டா?
இப்படிலாம் நம்ம எக்ஸாஜரேட்டாக பேசக்கூடாதுங்க. அவர் இப்போ தாங்க 1 மாதமாக இருக்கார் சிஎம். மோடி பிஎம்மாக வர்றதுக்கு முன்னால் எத்தனை வருஷம் சிஎம்மாக இருந்தார் தெரியுமா? ஜோதி பாசுன்னு வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் இருந்தார். 25 வருஷம் 30 வருஷம்லாம் சிஎம்மாக இருந்தார். அவரால் கூட பிரதமராக வர முடியல. அதனால் சும்மா, அதாவது நீங்கள் ரசிகர்கள் மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஊடகத்தை சார்ந்தவங்க. டெல்லியில் என்ன பெரிய வரவேற்பு? எல்லாருக்கும் தான் வரவேற்பு கொடுப்பாங்க. டெல்லியில் வந்துங்க ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்திலேருந்து வராரு, பிரைம் மினிஸ்டர் கூட்டத்துக்கு வராருன்னா கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பாங்க. போதாததுக்கு தமிழ்நாடு அரசு இல்லம் இருக்குல்ல அங்கே, அப்போ அதில் தானே தங்கினார். அவர் ஒன்றும் ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை, தமிழ்நாடு அரசு விருந்தினர் மாளிகையில் தான் தங்கினார். இப்போ அங்கே வந்து தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் எல்லாம் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல. அதனால் பெரிய வரவேற்புனா டெல்லியில். நான் என்ன சொல்கிறேன்னா கர்நாடகாவில் ஓகே. ஏன்னா சவுத் இந்தியாவில் வந்துங்க இஸ் வெரி பாப்புலர். நான் தொடர்ந்து சொல்லுவேன், காங்கிரஸ் வந்து தாவேகா கூட அலையன்ஸ் வச்சா அவங்களுக்கு 5-6 மாநிலத்தில் பெனிஃபிட் இருக்கும். திமுகவோட அலையன்ஸ் தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திமுகவால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கலாமா ஒழிய வடநாடு பூரா பாஜக இதை சொல்லியே காங்கிரஸை ஒழிச்சின்னு இருப்பான். புரியுதுங்களா? அதனால் வந்து தென்னிந்தியாவில் வந்துங்க விஜய் இஸ் மோர் பாப்புலர். கேரளாலலாம் ரொம்ப பாப்புலர். எனக்கே பர்சனலாக அனுபவம் உண்டு. அவர் படங்கள், அவர் யாராவது போனாங்கன்னா. அதனால் ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க, ஆதரவாளர்கள் இருக்காங்க நிறைய சவுத் இந்தியாவில். கர்நாடகாவில் நீங்கள் சொன்னதை ஒத்துக்கிறேன். ஆனால் டெல்லியில் பெரிய வரவேற்பு. அதனால் அடுத்த பிஎம்னா அமித்ஷா அடித்து கொன்னுடுவார். ஜாகிரதை, வெயிட்டிங். அடுத்தது நான் தான். ஆனால் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லிக்க போகிறாங்க. அடுத்து இந்த ஆட்சி வரணும் இல்லை, அத்தைக்கு மீசை முளைக்கணும். இப்போவே 3வது முறையே மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணிட்டாங்க. 272 கிடைச்சா தானேங்க நீங்கள் பிரதமர் ஆக முடியும். இப்போ எப்படி இருக்கார் அவர்? 242 வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு தான் இருக்கார் மோடியை. மோடிக்கு இப்போவே அந்த நிலைமை. அடுத்தது ஆட்சியை கூட போகலாம். அதனால் வந்துங்க இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. மோடி அரசு வந்து விஜயை வந்து ரொம்ப இதுவாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒன்றா சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு திமுக மாதிரி குருட்டுத்தனமாக அவங்கள எதிர்த்துட்டு இருந்தால் இல்லாமல் இவர் சைலண்ட்டாக இருக்கார், வயலண்ட்டாக இல்லை. அவர் வந்து நல்லதை ஆதரிக்கிறாரு. அரசாங்கம் டு அரசாங்கம் நல்லுறவு இருக்கணும்னு விரும்புகிறாரு. அரசியல் வேறு, கட்சி அரசியல் வேறு. டிமார்க்கேட் பண்ணுறாரு. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் யுத்தம்னு வாங்க, முடிஞ்சு போச்சா? அதனால் அவருடைய சேஞ்சுடு மாடரேட் அப்ரோச்சு மற்றவங்களுக்கு பிடிக்குது. அமைதியானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர், அவரை எல்லாரும் பிடிக்க தானே செய்யும். அதுதான் டெல்லியில் அப்படி நடந்தது. ரொம்ப நன்றி சார்.